வணக்கம். வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம். அன்னை வாராகியின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கும். நட்சத்திரங்களை வரிசையில தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். நிறைய பேர் நேரடியா ஜாதகம் பார்க்க வரும்போது, சார் எங்க நட்சத்திரம் கடைசி உத்திரட்டாதி ரேவதி, எங்களதெல்லாம் எப்ப சார் வரும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம நட்சத்திரங்களை பத்தி பேசுனது நல்ல ரீச்சுங்க, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. மித்ரா டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மித்ரா டிவியில பொறுத்தளவுக்கு நம்ம நல்ல ஜோதிட விஷயங்களை, நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரணும் வரல அதெல்லாம் அப்புறம், நீங்க தெரிஞ்சுக்குங்க, அதுவே எனக்கு போதுமானது. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹாப்பி. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துதான் வராகி ஜோதிடத்துல நீங்க பார்க்க முடியும். உடனுக்குடனே உங்களுக்கு டைம் கிடைக்கிறது அரிது. காரணம் என்னன்னா, வேலைப்பளு அதிகம். அதனால ஏதாவது எமர்ஜென்சி பார்த்தே ஆகணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற உங்க குடும்ப ஜோதிடர் அல்லது தெரிந்த ஜோதிட நண்பர்கள்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்க உங்க அவசரம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணுங்கிற கட்டாயம் இருக்கு கண்டிப்பா. காரணம் என்னன்னா, நிறைய ஏன்னா ஜோதிடத்தை நான் பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒரு 4 ஸ்டாஃப் போட்டு நீங்க எல்லாம் பாருங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஒரே ஆளு தான் பார்க்கணும். அதனால கொஞ்சம் டிலே ஆகி பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்றேன் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே. இல்லை சார் உடனே அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவசரத்துக்காக நீங்க வெளியில எங்காவது வாய்ப்பு இருந்தா கூட நீங்க பாருங்க. இன்னும் எங்கிட்டயே பார்க்கணுங்கிறதுக்காக நான் யாரையுமே கம்பல் பண்ணதே கிடையாது. எனக்கு பிராப்தம் இருக்குன்னா நான் உங்களுக்கு பார்க்க போறேன், அவ்வளவுதான். இல்லைன்னா இல்லை. நீங்க உங்களுக்கு வெளியில எங்காவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, தோது இருக்குன்னா பார்த்துருங்க. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல விரும்பினேன். ஸோ இதுதான். அதே போல இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். மீன ராசியில 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது. குரு வீட்டில் சனி. அப்ப இவர்கள் காசை சேமிக்கணுங்கிற குணம் அதிகம். இப்ப பூரட்டாதியில இருக்கிற நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அது சனி வீட்டுல குரு நட்சத்திரம். இவங்க பாருங்க பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது. ஆனா இவங்க பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கு அழகான ஒரு யுக்தி இருக்கு. நீங்க யாராவது எனக்கு பொருளாதார செலவாக கூடாது, நான் சேர்த்து வைக்கணும், கொஞ்சம் அந்த பணம் எப்பவுமே நிலைச்சு நிக்கணும், என்கிட்ட அந்த கையில காசு இருக்கணும்னு விரும்புனா ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போய் காசு டெபாசிட் பண்ணுங்க, ஒரு சீட்டு போடுங்க. ஒரு பணம் பெறுகிறது, அதை நிலைச்சு நிக்கிறதுக்கான வழிகளை அந்த உத்திரட்டாதி செஞ்சு கொடுக்கும். உத்திரட்டாதினாலே காமதேனு, அல்ல குறையாதுன்னு அர்த்தம். உத்திரட்டாதினாலே திருப்பதி வெங்கடாச்சலபதி, அங்கேயும் பாருங்க அல்ல குறையாது, பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பொருளாதாரம் பெருகணும், பணம் டெவலப் பண்ணணும், பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா உத்திரட்டாதி சூப்பர் நட்சத்திரம். நீங்க காமதேனு சிலை கூட வீட்டுல வாங்கி வைக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப நல்லா இருக்கு. யாராவது உத்திரட்டாதி இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்து வாங்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு லக்ன புள்ளியே, சிலருக்கு மீன லக்னமா லக்ன புள்ளியே உத்திரட்டாதியில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய சக்தி அதிகம், பிரம்மாண்டமா இருக்கும். திருப்பதி உத்திரட்டாதி அன்னைக்கு கும்பிடுறது அவ்வளவு விசேஷம். திங்கட்கிழமை கும்பிடலாம், மற்ற எல்லா நாட்களும் ஓகே. ஆனா உத்திரட்டாதி அன்னைக்கு கும்பிடுறதுக்கு அவ்வளவு பவர். திருப்பதி போய் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு அடிஷனல் தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும், சொல்ல விரும்பல. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடை ஆபரணம் இதுல ஆர்வம் நல்லா நிறைய இருக்கு. நகை போட்டுக்குவாங்க, ட்ரெஸ் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படித்தான் இருக்கணுங்கிறதுல அவங்க தீவிரமா இருக்கு. ஆடை ஆபரணத்துல ஆர்வம் அதிகம். இவங்க கிட்ட உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க நடிச்சீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களை ஒதுக்கிடுவாங்க. உண்மையா இருந்தா இவங்க கூட நீங்க டிராவல் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண விடாது. அப்ப போலியா இருக்காதீங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். உத்திரட்டாதிக்காரங்க எந்நேரம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திங்கிங் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும், சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதையாவது அதை திங்க் பண்ண இதை திங்க் பண்ண இப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனாலயே இவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை, ஒரு விஷயத்த வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சொல்லவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மறைச்சு வாழ்றாங்க இவங்க, எதையுமே வெளிப்படையா பேசுறது இல்லை, யதார்த்தம் இல்லைம்பாங்க. அப்படியெல்லாம் கணக்கு.
இந்த உத்திரட்டாதியில பிறந்தவங்க யதார்த்தம் இல்லைங்கிறத விட சதா காலம் யோசனை, அந்த யோசனை இந்த யோசனை, ஏதாவது ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தை பத்தி, வயசானவங்கன்னா பேரம்பேத்தி பத்தி, கல்யாணம் ஆகலைன்னா தன்னுடைய குழந்தைகளை பத்தி, பிசினஸ் பண்றாருன்னா தன்னுடைய தொழிலை பத்தி, எல்லாருக்கும் யோசனை இருக்கும். இவங்களுக்கு அதிகமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுது பாருங்க. அப்போ அந்த உத்திரட்டாதிக்கு அந்த சதாகாலம் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு போன் வந்தா கூட அடிச்சா கூட இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா யோசனை எங்கேயோ இருக்கும். கார் ஓட்டிட்டு போறாங்க, பைக் ஓட்டிட்டு போறாங்கன்னா யோசிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு போவாங்க, எங்காவது கொண்டு போய் விட்டுருவாங்க. இதெல்லாம் இந்த உத்திரட்டாதியோட வேலை. சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க, பால் பொங்கி போயிட்டு இருக்கு, யோசனை எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். அம்மா கூட போன் பேசிட்டே விட்டுட்டேன்பாங்க, கருக விட்டுட்டேன் அடுப்புல, பெண்களா இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டை பூட்டணும்னா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா, பீரோவை பூட்டணும்னா இல்லையா, இதெல்லாம் உத்திரட்டாதிக்கு மைண்ட்ல ஓடும். எப்போ வெளியே கார் ஏறி வந்ததுக்கு அப்புறம் நகையை கலட்டி அங்க வச்சனே, எடுத்து வச்சனா இல்லையா, உத்திரட்டாதியோட வேலை. அதுதான் சொல்ல வருது. கோவில் தரிசனம், ஆன்மீகம் அதிக ஆர்வம் இருக்கும். சார் மாசத்துல திங்கக்கிழமை சிவனை போய் பார்த்துருவேன் அப்படின்னா அது உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதிக்கு அது பிடிக்கும். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த தேதியில நான் போய் பார்த்துறேன். குலதெய்வத்தை ரொம்ப லவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஐயோ என் சாமி, என் தெய்வம், அந்த அன்பு பாராட்டுறது இருக்கே அந்த குலதெய்வம், அது இவங்களாலதான் முடியும். அவ்வளவோ பிடிக்கும் குலதெய்வத்தை, எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த உத்திரட்டாதிக்காரங்களுக்கு அலாதி பிரியும். இந்த பூர்வீக ஊர்ல போய் செட்டில் ஆகணும், என் சொந்த ஊருப்பா, நான் வாழ்ந்த ஊருப்பா, நான் பிறந்த ஊருப்பான்னு அந்த ஊரையும் லவ் பண்ணி நேசிக்கிறாங்கன்னா அது உத்திரட்டாதினாலதான் முடியும். அவ்வளவு பிடிக்கும். ஆனா என்னன்னா, இந்த உத்திரட்டாதியில பிறந்தாங்கன்னா அந்த மூத்த சகோதர சகோதரிகள், இவங்களுக்கு பிரயோஜனம் கம்மியா இருக்கும். இவங்க யாருக்கிட்டையுமே சாபம் வாங்கிடக்கூடாது, அது பழிச்சிடும். அப்படி உத்திரட்டாதி யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது சாபம், அது ரொம்ப முக்கியம். இவங்க எப்படி காமதேனு எல்லா பயன்பாடு, அவங்க கடவுள், அது மாதிரி இவங்க உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருப்பாங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்லும் போது எதுவுமே நடக்காது. யாராவது கிட்ட போய் நின்னா ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க. இவங்க சோர்ந்து போய் என்ன பண்ணுவாங்க, போங்கப்பா அப்படின்னு தூக்கி போட்டு இவங்க தனிமைப்படுத்திக்குவாங்க. அப்படிங்கிறது உண்மை. அதே போல வேதங்களும் சாஸ்திரங்களும் ஜோதிடமும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆன்மீகத்தை பத்தி கேட்டா தெரியும், ஒரு சித்த வைத்தியத்தை பத்தி கேட்டா தெரியும், ஒரு வேதத்தை பத்தி கேட்டா தெரியும், ஒரு சாஸ்திரங்களை பற்றி கேட்டால் தெரியும். ரொம்ப பிரமாதமா இந்த சாஸ்திரம் இப்படி, இந்த வேதம் இப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு 7:30-9 ராகு காலத்துல கடைசி அரை மணி நேரத்துல துர்க்கை போய் பார்த்துட்டு அவனுக்கு சூப்பரா கேட்கணும். அந்த ரசிச்சு ருசிச்சு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை உள்வாங்கி ஒருத்தர் பேசினார்னா அதுக்கு அவ்வளவு பலம், சூப்பரா வேலை செய்யும். அதே போல தேடுதலில் ஆர்வம் உண்டு. அதாவது ஒரு நகை எடுக்கிறாங்க, பெண்களாக இருந்தா ஒரு சேலை எடுக்கிறாங்கன்னா இவங்க கிட்ட போனீங்கன்னா அவ்வளவுதான், தேடுதல்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு ஜோதிடரா இருக்கீங்க, நிறைய தேடிக்கிட்டே இருக்கீங்க விஷயங்களை, எனக்கு இது பத்தாது, அப்படி வேணும் இப்படி வேணும், தேடுதல் அதிகமா இருக்கும். அதே போல பிடிவாதம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க கிட்ட இருக்கிற பிடிவாதம் யாரு, ஒருத்தர் ஆகாது ஒருத்தரை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆகாதுதான், தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. எனக்கு இதுக்கு செட் ஆகாதுப்பா, என்ன ஆளை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அதே போல இவங்க கிட்ட வேகம், ஸ்பீடு, ஒரு விஷயத்த 100% ஒரு விஷயத்த நல்லா பண்ணாதானே நல்லா இருக்கும். 80% வந்துருவாங்க, வரும்போது கடைசியா அதை நல்லா முடிக்க மாட்டாங்க. இதனாலேயே பிரச்சனையா இருக்கும், போராட்டமா இருக்கும். அந்த வேகம், அந்த அவசரம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அவங்க வாட்டுக்கு மைண்ட்ல ஃபியூச்சரை போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சம்பவம் சீக்கிரமாவே நடக்காது, ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த உத்திரட்டாதியில பிறந்தவங்க. ஆனா சூப்பரான நட்சத்திரம், நட்சத்திரம்லாம் மோசமே சொல்ல முடியாது. இவங்களுக்கு பாருங்க, இவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது கலப்பு திருமணம், இந்த படிப்பு பிரேக் ஆனவங்க, படிச்சு வேலைக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறவங்க, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க நட்சத்திரம் இருக்கிற இடத்துல போய் புதன் நீசமா இருக்கு. மீனத்துலதான் புதன் நீசம், சுக்கிரன் உச்சம். இவங்க இந்த உத்திரட்டாதியில பிறந்த குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே இந்த படிக்கிற காலத்திலேயே லவ் வராம நல்ல ஆன்மீக போதனைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துடணும். இல்லைன்னா தேவையில்லாத சிந்தனைகள் மாறி போயிடக்கூடாது. அதுக்கு நீங்க கரெக்டா வழிவகைகள் பண்ணணும். ஆனால் ஊருக்கு உழைக்கின்ற உற்றார்களுக்கும் உறவுகளுக்கும்
உபயோகமாக இருக்கின்ற நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி வந்து கட்டல் இருக்கு இல்லைங்களா, அதோட 2 கால் இருக்கும்ல, அதுதான் அந்த வடிவம். உத்திரட்டாதியோட வடிவம் 2 கால்கள். உத்திரட்டாதியோட வடிவம் வந்து 2 கால்கள். அப்ப 2 கால்கள் கொண்டது என்ன? பறவை இனங்கள் பூரா 2 கால்கள். அப்ப பறவை இனங்களுக்கு நீங்க உணவு வைக்க வைக்க, உணவு கொடுக்க கொடுக்க உங்க கர்மா சூப்பரா பஸ்பமாயிரும். கர்மாவே இருக்காது. உங்க வீட்டுல குருவி வருது, காக்கா வருது, மயில் வருது, ஏதோ ஒண்ணு வருது, உணவு பிரார்த்தனை பண்ணி அவங்க சாப்பிட்டு மனசார சாப்பிட்டுன்னு வச்சீங்கனாலே உங்க பிறவி அற்புதமான பிறவி. உத்திரட்டாதியில பிறந்திருக்கிறவங்களும் செய்யலாம், பிறக்காதவங்களும் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவு விமோச்சனம். மாடுல வந்து பெண் மாடு, அது எல்லாத்துக்கும் பால் கொடுக்கும். தன்னுடைய கன்று ஊருக்கே பால் கொடுக்குதே. அப்ப இவங்க பாருங்க, ஊருக்கே உழைப்பாங்க, ஊருக்காக வாழ்வாங்க. அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம் உத்திரட்டாதி. பறவையில வந்து கோட்டான் அப்படின்னு ஒரு பறவை. கோட்டான் மரத்துல வந்து வேப்ப மரம். எங்கெல்லாம் வேப்ப மரத்துல அம்மன் இருக்கு, வழிபாடு பண்றீங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கோ அதெல்லாம் உத்திரட்டாதின்னு நினைச்சுக்கணும். நீங்க வேப்ப மரத்துல ஒரு சின்ன குச்சி எடுத்து அதுல மஞ்சள் நூல் கட்டி நல்லா டிப் பண்ணி நல்லா அந்த குச்சியில உங்க பூஜை ரூம்ல வச்சிருங்க. அது பயங்கரமான எனர்ஜி கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த தெய்வ சக்தியை, தெய்வ பலத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் சூப்பரா. அவ்வளவு ஒரு ஆற்றல் கொண்ட நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி வேம்பு. வேம்புனா கசப்பு. நம்ம உயிரோட சுவை கசப்புன்னு சொல்லப்படுது. எப்படின்னா உயிரை சுவை பண்ணி பார்த்துக்கிறோமா? இல்ல. உயிர்னா சனி, ஆயுள்காரகன். சனினா வேப்ப மரம், சனி கசப்பு தான் வேப்ப மரம். உயிரோட சுவையும் கசப்பு தான். அதனாலதான் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, உயிர் போற நிலையில் இருக்காங்க, பிரச்சனையா இருக்காங்கன்னா வேப்ப எண்ணெய் தீபம் போட சொல்லுங்க. வேப்ப எண்ணெய் கலந்து போடுங்க, கசப்பு கம்மியாகும், பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வருவீங்கன்னு சொல்ல போறோம். எவ்வளவு சாஸ்திரத்தை நம்ம மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க, முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் பெருமை மிகுந்த நட்சத்திரமாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.